பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் குடும்பமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செந்தில் கையிலேயே ஒரு பிரச்சனையை வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கொடுத்த 10 லட்ச ரூபாயை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாமல் அவரோட யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியாது. தெரிய வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை திரும்ப அந்த குடும்பத்தில் வரும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயம் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு சம்பவம் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வந்து பாண்டியன் கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாணம் தான் நின்றுச்சு, ஆனால் அந்த கல்யாணத்துக்காக நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 10 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுட்டாங்க. திரும்பவும் இவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது, பணம் தானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுவாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி பண்ணது அவருக்கு தெரியாது. செந்தில் கிட்ட வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி பாண்டியன் வந்து சொல்லிடுவாங்க. உடனே செந்திலுக்கும் மீனாக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து வெறும் கையோட வந்து பாண்டியன் முன்னாடி நிற்கிறாங்க. செந்தில் கிட்ட பாண்டியன் வந்து எங்கே பானோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லாமல் கையை பசைஞ்சுக்கிட்டே நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உண்மை வந்து தெரிஞ்சுதான் ஆகும். ஸோ செந்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுவாங்க. செந்தில் உண்மையை சொல்லனாலும் மீனா வாயிலேருந்து உண்மை வரதான் போகுது. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பாண்டியன் வந்து என்ன முடிவு எடுப்பார், செந்திலுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி பாண்டியன் வந்து இந்த விஷயத்தினால அசிங்கப்பட்டு நிற்க போகிறாரு. ஸோ செந்தில் செஞ்சது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.